அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடகத் தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியில பங்கு, அமைச்சரவையில பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த கொள்கை, அந்த தலைவர் மீது, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை மீது, அந்த தலைவர் மீது எப்போதுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பச்சோதி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனால் திருமாவளவன் உடனே நிறம் மாறிடுவார். அந்த மாதிரி ஆள். அது இல்லாமல் திருமாவளவனை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் நீங்கள் பகிரங்கமாக நான் திமுக கூட்டணியில் கிடையாது, நாங்கள் திமுக விட்டு வெளியே வந்துட்டோம், நாங்கள் இப்போ தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு இப்போதையே எங்களுடைய தலைவராக, எங்களுடைய கூட்டணி தலைவராக விஜய் தான் இருக்கிறார், எங்களுக்கும் திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படியே நீங்கள் பகிரங்கமாக இது வரைக்கும் அறிவிக்க தயங்குறீங்க. ஏன் அப்படின்னா இதில் முக்கிய காரணம் என்னென்னா, அவருக்கு துணை முதல்வர் ஆக ஒரு ஆசையை ஆதவ அர்ஜுனா காட்டிட்டார். உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சட்டையில் அந்த பேட்ஜ் இருக்கும். எந்த பேட்ஜ் இருக்குன்னா தாவேக்காவோடைய அந்த கொடி பேட்ஜ் இருக்கும். ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட சட்டையில் மட்டும் இருந்ததே கிடையாது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தாவேக்காலையும் இருக்கிறாரு, அதிமுகலையும் இருக்கிறாரு, விசிகாலையும் இருக்கிறாரு. இன்னைக்கு விசிகாக்கு 3 தலைவர்கள் இருக்காங்க. ஒரு தலைவர் திருமாவளவன், 2வது தலைவர் வன்னியரசு, 3வது தலைவர் ஆதவ அர்ஜுனா. இந்த 3 தலைவர்கிட்ட மாட்டிக்கொண்டு சிக்கி பிக்கி சின்ன பின்னமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு விசிகா. ஏன்னா நீங்கள் துணை முதல்வர் ஆகிவிடுவீர்கள் என்ற ஆசையை யார் காட்டுறா? வன்னியரசு காட்டுறாரு. நீங்கள் இடைத்தேர்தலில், திருச்சியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்கள் நின்று ஜெயிச்சிட்டிங்கன்னாக்கா நீங்கள் துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு வன்னியரசு ஆசையை காட்டுறாரு. இப்போ வன்னியரசு முழுக்க தாவேக்காவுடைய அமைச்சராகவே மாறிட்டார். அவர் விசிக அமைச்சராக இல்லை, அவர் தாவேக்காவுடைய அமைச்சராக மாறி இன்னைக்கு முழுக்க தாவேக்கா விசுவாசமே மாறிட்டார். இவர் கூட திமுகவை அந்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் விமர்சிப்பதில்லை. ஆனால் தொடர்ந்து மிகவும் மோசமாக திமுக விமர்சிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வன்னியரசு தான் விமர்சித்து கொண்டிருக்கிறார். அதை கண்டும் காணாமல் போல தான் இவர் இருக்கார். இருந்தாலும் இவருக்கு என்ன ஒரு பயம்னாக்கா, நாளைக்கு இடைத்தேர்தலில் விசிகாவுக்கு அந்த திருச்சி தொகுதியில் சீட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா, தன்னை துணை முதல்வர் ஆக்கலை அப்படின்னாக்கா, நம்ம இங்கேருந்து தாவி அங்கே போயிடணும், அங்கே போயிட்டாக்கா நமக்கு வேறு மாதிரி ஒரு எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் இன்றைக்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த கூட்டணி தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம், யாரை? திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறோம் தான் திமுகவும் அதிமுகவும் ஆசையை காட்டியதாக ஒரு சர்ச்சை பேச்சு கூட போச்சு. அப்போ கிடைக்க வேண்டிய முதலமைச்சர் பதவியும் கிடைக்கல, இப்போ எனக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கதா இருக்குது, அதுவும் கிடைக்காதான் தெரியல என்ற மன விரக்தியில் தான் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஒரு தடவை நான் அந்த கூட்டணியில் இருக்கேன், ஒரு தடவை இந்த கூட்டணியில் இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கூட்டணிக்கு போயிட்டீங்க, அங்கே மந்திரி சபையில் சீட்டும் வாங்கிட்டு இன்னும் கூட நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன், நான் வெளியே வரல, அவங்க தான் வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஏங்க, ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி நீங்கள், உங்களுடைய இன மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, நீங்கள் நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவிக்காமல் இப்படி அங்கே ஒரு காலை வச்சுட்டு இங்கே ஒரு காலை வச்சுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னா அங்கே இருக்கிறேன்னா தெரியாமல் இன்றைக்கி உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிற, நான் சொல்லலை, வைகோ சொல்கிறார், நோபல் பரிசே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க அப்படி. இது எவ்வளோ ஒரு கேவலமான, எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை இது. உங்கள் கூட்டணி இருக்கக்கூடியவங்களே இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதே தான் கம்யூனிஸ்டும் சொல்லுது. கம்யூனிஸ்டும் உங்களை மோசமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாக்கா இப்போ எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நீங்கள் இருக்கீங்க? அது காங்கிரஸ் விமர்சிக்கிறார். நேற்று கத்துக்குட்டி யாரு? மாணிக்கம் தாக்கூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சிக்கிறார். இப்படி ஈனமான சூடு சொரணை கட்டி நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் தலைவராக இருந்தாக்கா, நீயே வேணாம், உன் கூட்டணி வேணாம், எனக்கு தன்மானம் தான்டா முக்கியம், என் இனம் தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாங்க.
இவருக்கு தன்மானம் இருக்குதா என்னன்னு தெரியல, இவருக்கு சூடு சோரணம் இருக்குதா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் வைகோ அசிங்கசியமாக கலாய்கிறாரு, ஒரு பக்கம் காங்கிரஸ் கலாய்கிறாங்க, ஒரு பக்கம் திமுக காரங்க கலாய்கிறான். இப்படி 3 பேருமே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கலாய்கிறான். கூட்டணி வெளியே வந்த பிறகு இவனும் கேட்கறான் கேள்வி. இத்தனை கேள்விகளையும் தாங்கி கொண்டு அப்படி என்ன உங்களுக்கு பதவி ஆசை? பதவியை பார்த்து பள்ளியில் இப்பவன் அல்ல இந்த திருமாவளவன் சொன்ன இன்னைக்கு திருமாவளவன் பதவிக்காக இன்னைக்கு தாவேக்காக ஒட்டி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட பரவி இருக்குது. இன்னைக்கு சாமானிய மக்கள் கூட இவர் ஒரு பச்சோந்தி, இவர் நடிக்கிறாருங்கிறது இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு கூட தெரிகிறது. அது உண்மையிலே தான் நடந்து கொண்டு இருக்கிறது.